6வது அதிகாரத்துல 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். வாசியுங்கள். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பகுதியை நாம் பலமுறை வாசித்தாலும் இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு செய்தியை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த நியாயாதிபதி புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கின்ற வேளையில முக்கியமா இந்த பகுதியில கிதியோனுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கிதியோன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அங்கே நீங்க ஒரு சில வசனங்களை நாங்கள் வாசிக்கின்ற வேளையில 11வது வசனத்துல பார்க்கிறோம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதன் ஆனவர் வந்து அபியஸ்டராகிய யோவாசின் ஊரானாகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவருடைய குமாரன் கிதியோன் கோதுமை மீதியானவரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தார். ஓகே, மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இந்த கிதியோன் என்ன செய்கிறார்னா, ஆலைக்கு அருகாக என்ன செய்தானா, அந்த கோதுமைகளை மீதியானுடைய கைகளுக்கு நீங்க விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்தான், அங்கே போரடிக்கின்ற ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இப்ப முதலாவது இந்த இடத்துல நடக்கிற ஒரு சம்பவம் என்ன நாம் பார்க்கிறோம், இந்த மீதியானர்களை பத்தி நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்துல 1வது 2வது வசனங்களை நாம் வாசிக்கின்ற வேளையில இந்த மீதியானர்கள், ஓகே, இந்த மீதியானியர்கள் யார் என்று சொல்லி நாம் பார்க்கிற வேளையில 1-2 வசனங்களை நீங்கள் வீட்டிலே போய் என்ன செய்யுங்க, நீங்க வாசித்து பாருங்க. அங்கு சொல்லப்பட்டிருக்கும் என்னன்னா, இந்த மீதியானர்களை குறித்து வசனம் சொல்லுகிறது. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு 7 வருஷம் மீதியானின் கைகளிலே ஒப்பு கொடுத்தார். மீதியானின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டிருந்தபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெவிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலமாய் கொண்டார்கள். இஸ்ரவேல் விதைக்கும் போது மீதியானியரும் அமிலேக்கியரும் கிளைக்கத்திய புத்திரரும் அவருக்கு விரோதமாய் எழும்பி வந்து, நல்ல கவனிங்க, என்ன நடக்கும்? இந்த காலங்களில இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகின்ற வேளையில கர்த்தர் என்ன செய்தார், மீதியானுடைய கரங்களிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தாராம், ஒப்பு கொடுத்தார். 7 வருஷம், கிட்டத்தட்ட 7 வருஷம் என்ன செய்யப்பட்டார்கள், இவர்கள் மீதியானராலே என்ன செய்யப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள். நல்லா கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மீதியானியர் என்பவர் யார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய 3வது மனைவியாகிய கேத்துராளுக்கு பிறந்த மகன் தான் இந்த மீதியான். இந்த கேத்துராளுக்கு 6 பிள்ளைகள் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பிரகாரமாக ஆபிரகாமுக்கு 2 மனைவியை பத்தி தான் அதிகமாய் தெரியும், சரிங்களா? ஆனா இந்த 3வது மனைவியை பத்தி நமக்கு தெரியாது, அதிகமா விசுவாசிகள் தெரியாது. நல்ல கவனிங்க, 3வது மனைவி கேத்ராளுக்கு பிறந்தவர்கள் தான் இந்த மீதியான். இந்த மீதியானியர் செய்கின்ற காரியம் என்னன்னா, அவர்கள் அந்த இஸ்ரவேல் தேசத்துல நல்ல விளைச்சல் வந்து அறுவடையின் நேரம் பார்த்து, விளைச்சல் வந்து அறுவடைக்கு போகின்ற அந்த நேரம் பார்த்து என்ன செய்வார்களா, இந்த மீதியானர்கள் மற்றும் அவர்களோடு கூட இருக்கிற மற்ற சிலரும் சேர்ந்து என்ன செய்வார்கள், வந்து இந்த இஸ்ரவேல் தேசத்தின் அந்த விளைச்சலை எல்லாவற்றையும் என்ன செய்வார்கள், அறுவடை நேரத்தில் இவர்கள் அறுப்பதற்கு முன்பாக அவர்கள் வந்து எல்லாவற்றையும் அறுவடை செய்து அந்த இஸ்ரவேல் தேசத்துல இருக்கின்ற சில இடங்களில் இருக்கின்ற சில நன்மைகளையும் என்ன செய்வார்கள், ஆசீர்வாத மனைவிகளையும் எல்லாவற்றையும் என்ன செய்வார்களா, அவர்கள் சூறையாடி விட்டு அல்லது கொள்ளையடித்து விட்டு என்ன செய்வார்கள், போய்விடுவார்கள். இந்த விளைச்சல் வந்து நல்ல அறுவடையின் நேரத்தில் என்ன செய்வார்கள், இந்த மீதியானஸ் என்ன செய்வாங்க, வந்து இந்த காரியத்தை செய்வாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்கள், the same things நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையிலும் கூட என்னன்னா, சில வேளையில எல்லாம் வந்து அந்த பலனை பார்ப்பதற்கு முன்பாக, ஓகே,
ஆசீர்வாதத்தின் அந்த பலனை பார்ப்பதற்கு முன்பாக இந்த மீதியானியர் என்ன செய்வார்கள்? வந்து எல்லாவற்றையும் என்ன செய்வார்கள்? கெடுத்து போடுவார்கள். சோ இந்த மீதியானுடைய வேலையே அதுதான். இன்னொரு காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இவன் ரொம்ப தூரத்து உறவும் கிடையாது, அவன் ஆபிரகாமுடைய மகன் தான். சில வேளையில நமக்கு ஏற்படுகிற பாதிப்புகள், சில வேளையில நமக்கு ஏற்படுகின்ற இழப்புகள், சில வேளையில நமக்கு ஏற்படுகின்ற நஷ்டங்கள் என்பது ஒரு இடத்திலிருந்து நமக்கு அறிவும் இல்லாத ஒரு இடத்திலிருந்து வருகிறது இல்ல. சில வேளையில நமக்கு தெரிந்தவர்களும், நம்முடைய உறவின் முறையில இருக்கிறவர்களும், நாம் நன்றாய் பழகினவர்களும், பார்த்தவர்களும், பேசினவர்களுமாய் கூட சில வேளையில என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. என்ன நடக்கும்னா, அதிகபட்சமாய் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிரிகளாய் வருகிறவர்கள் யார் என்று சொன்னீங்க பாத்தீங்கன்னா, நம்முடைய எதிராளி எல்லாம் ரொம்ப தூரத்துல இருந்து வரவங்களே கிடையாது. எல்லாமே எங்கதான் இருப்பாங்க? நம்ம கூட இருந்தவங்க தான், நம்ம கூட ஒன்றாய் உட்கார்ந்தவங்க தான், நாம் சாப்பிட்ட அதே மேசையில உட்கார்ந்து சாப்பிட்டவர்கள் தான், அவருடைய துக்கத்துல நாம் பங்கு பெற்றவர்கள் தான், அவருடைய நன்மையில நம்ம பங்கு பெற்றவர்கள் தான், எல்லா விதத்திலும் நமக்கு தெரிந்தவர்கள் தான். சில வேளை நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் என்ன நடக்கும். வேறொரு விரோதி யாரும் வர்றது கிடையாது. இன்னைக்கு நம்ம இந்த அனுபவத்துல இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு காரணம் என்னன்னா, இன்னைக்கு ROS, ஓகே, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சொசைட்டி இந்த கிரேஸ் அசம்பிளிஸ் ஆஃப் காட் அப்படின்ற இந்த திருச்சபையுடைய அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை டீரிஜிஸ்டர் பண்ணுவதற்கு காரணம் யாரு? வேற வெளியிருந்து யாரும் வரலங்க. எந்த இந்துக்காரனும் இல்லை, எந்த புத்திஸும் இல்லை, எந்த ஒரு சைனீஸும் கிடையாது. வேற யாரும் எங்க தூரத்துல இருந்துலாம் இல்லை. எங்க இருந்தா வந்தாங்க? எங்க இருந்தாங்க வந்தாங்க? ஹலோ, என்ன எல்லாம் சைலண்டா இருக்கீங்க? எல்லாம் உள்ள இருந்து வந்ததுதான். Praise the Lord. Hallelujah. ஆகினால அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. அதனால நீங்க பார்க்கும் போதெல்லாம் மற்றவங்கள வந்து ஒரு எதிராளியை போல நீங்க பார்த்துறாதீங்க. பார்க்கும் போதெல்லாம் எதிராளி இப்போ விரோதி மாரி என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில அனுபவத்துல நடக்கிற ஒரு சம்பவம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எதிர்ப்பை தெரிவிக்கிறவர்கள் வெளி இடத்துல இருந்து வருகிறவர்கள் அல்ல. இன்னைக்கு எத்தனையோ எனக்கு மலாய்க்காரர்களை தெரியும், எத்தனையோ இந்தோனேசியன் பாஸ்டர்ஸ் அந்த ஃபேமிலியை தெரியும், அவங்க விசுவாசி இல்லாதவர்களை எனக்கு தெரியும், நிறைய இந்துஸ் ஃபேமிலியை தெரியும், நிறைய பேரை தெரியும். ஆனால் அவங்களாம் நாட் மச் இன்ட்ரெஸ்டிங் அபவுட் மீ, என்னை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கெல்லாம் காட்டுறது கிடையாது. அவங்க ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. எஸ் ஃபாதர், வாங்க ஃபாதர், உட்காரும் ஃபாதர், அப்படி தானே? அது ஃபாதர்னாவே வேற டைட்டில். அவங்களுக்கு பாஸ்டர் கூட கூப்பிட தெரியாது, ஃபாதர் தான் கூப்பிடுறாங்க. நான் ஒரு அங்கேயே போட்டு அடுத்த வார்த்தை வந்து இறங்கலான்னு பார்க்குறேன். Praise the Lord. Hallelujah. ஆகினால அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட அனுபவங்கள் நாம் கடந்தான் போக போகிறோம். இது மனதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம், துக்கமான ஒரு காரியம். ஏன்னா நம்ம கூட இருக்கிறவர்கள் தான் ஒரு காலங்களில் எதிரிகளாய் மாறுகிறார். எல்லா இடங்கள்லையும் நீங்க வேதத்தின் அடிப்படையில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அப்படிதான் செய்து நடக்குது. வேற யாரும் வந்து நம்ம எதிர்க்கிறது கிடையாது, வேற யாரும் நம்மளை குறை சொல்றது கிடையாது, வேற யாரும் நம்மளை பொல்லாப்பு செய்யறது கிடையாது. எல்லாம் என்ன நடக்குது? நமக்குள்ளேயே. Praise the Lord. Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படுவதற்கு வேற இயேசு கிறிஸ்துவோட டிசைபிள்ல இருந்து வேறு வெளியிருந்து வரல. முக்கியமா அந்த 12 டிசைபிள்ல ஒருத்தன் தான் என்ன செஞ்சான்? ஹலோ, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இவைகள் எல்லாம் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இவைகள் எல்லாம் என்ன செய்யும்? நடக்கும். இங்கு நாம் பார்க்கிறோம், சில வேளையில் அந்த விளைச்சி அந்த அனுபவிக்கின்ற நேரம் பார்த்து இந்த மீதியானவருடைய கேரக்டர், the characters of Medians, அவங்களுடைய சுபாவம் என்ன?
விளைச்சல் அவங்க பண்படுத்துகிற வரைக்கும், நெத்தி வேர்வை சிந்துற வரைக்கும், அவங்க பாடுபடுகிற வரைக்கும், எல்லாவற்றையும் செஞ்சுற வரைக்கும் பேசாம இருப்பான். ஆனா செஞ்சு விளைச்சல நீங்க பார்த்து அப்பதான் நீங்க பலனை அனுபவிக்கிற நேரம் பார்த்து என்ன செய்வான், இந்த மீடியன்ஸ் என்ன செய்வாங்க, வருவாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நாம அந்த நன்மையை அனுபவிக்கிற நேரம், அதுதான் அந்த நன்மையை அனுபவிக்கிற நேரம். அந்த நேரம் பார்த்து நமக்கு ஒரு விதமான இந்த மீடியானஸ் அப்படின்ற ஒரு ஆவி என்ன செய்யும், செயல்படும். ஆகையால் தேவனுடைய பிள்ளைகள் இதை ரொம்ப இனங்கண்டு கொண்டு நம்ம மிகவும் ஜாக்கிரதையா எச்சரிக்கையா என்ன செய்யணும், இருக்கணும். அவர்கள் வருவார்கள், அங்க விளைச்சல் எல்லாவற்றையும் என்ன செய்வாங்க, அழிச்சிருவாங்க. விளைச்சலை அறுத்துட்டு அவங்களுக்கு தேவையான தானியத்தை எல்லாம் எடுத்துட்டு மற்ற விளைச்சல் எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, கெடுத்து போடுவாங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை சிதறடிக்க விடுவார்கள். வசனம் சொல்லுகிறது என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் இவர்களுக்கு பயந்து மலைகளிலே குகைகளிலும் என்ன செய்தார்களாம், கெபிகளிலும் ஓடி என்ன செய்தார்களாம், தங்களுக்கு அரணான பாதுகாப்பை அவர்கள் ஏற்படுத்தி அங்க போய் குடியிருப்பார்கள். இப்படி இருந்த அந்த காலகட்டத்துல தான், நல்லா கவனிங்க, என்னுடைய செய்தி முக்கியமான ஒரு செய்தி. இப்படி இருக்கின்ற ஒரு காலகட்டத்துல தான் என்ன நடக்குது என்று சொன்னால், தேவனுடைய தூதன் என்ன செய்கிறான், வந்து இந்த கிதியோனை பார்த்து என்ன செய்கிறார்னா, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட நேரத்துல தான் இந்த தேவ தூதன் என்ன செய்கிறான், வந்து இந்த கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். தேவ தூதன் சொன்ன அந்த வார்த்தை ரொம்பவும் ஆச்சரியமான ஒரு வார்த்தை. It's a surprise for this Gideon. கிதியோனுக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு செய்தி. அவர் என்ன சொல்றாருன்னா, பராக்கிரமசாலியே, வந்ததுமே எப்படி கூப்பிடுறாருன்னா பராக்கிரமசாலியே அப்படின்றார். நான் உங்களுக்கு சிச்சுவேஷன் நம்ம சொன்னேன். இஸ்ரவேல் ஜனங்கள், வசனம் தெளிவா சொல்லுகிறது, அவர்கள் இந்த மீதியானருக்கு பயந்து என்ன செய்வார்களாம், அவர்கள் மலைகளிலே இருக்கின்ற கெபிகளிலும் குகைகளிலும் என்ன செய்வார்கள், தங்களுக்கு அரணை உண்டாக்கி, வேலிகளை உண்டாக்கி, அங்கு மதில்களை உண்டாக்கி, தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக என்ன செய்வார்கள், அங்கே தங்களை ஒளித்துக் கொள்வார்கள். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வந்த தூதன் கிதியோனை பார்த்து சொல்லுகிறான், பராக்கிரமசாலியே. யோசனை பண்ணி பாருங்க, எல்லாம் பயந்து போயிருக்கிறானுங்க. எல்லாம் பயந்து என்ன செய்யறாங்க, அங்கங்க ஓடி ஓடிட்டு இருக்கான். வந்தவன் ஏதாச்சும் ஒரு வேற வார்த்தை சொல்லி இருக்கணுமா இல்லையா? என்ன சொன்னாருங்க, பராக்கிரமசாலியே. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், பராக்கிரமசாலியே சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், பராக்கிரமசாலியே. நீங்க சொல்லும் போது இவ்வளவு பயந்துட்டே சொல்லுவீங்க, பராக்கிரமசாலியே. கவனிங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தை கிதியோனுக்கு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் ஏற்படுத்தினது. காரணம், தேசம் பயந்து போய் கிடக்கிறது. கிதியோனும் பயந்து போய் தான் என்ன செய்கிறான், அவன் நாளைக்கு அருகாக என்ன செய்கிறான், அந்த போரடித்துக் கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கும்போது இந்த தேவன் தூதன் வந்து பராக்கிரமசாலியை என்று சொல்கின்ற அந்த காரியத்தை நாம் பார்க்கிற வேளையில ஒரு சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் பார்க்கிற விதமாய் நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்க்கிறவர் அல்ல. கரங்களை தட்டி கர்த்தரை நல்லா மகிமைப்படுத்தலாம். நல்லா 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 மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா. Praise the Lord.
நீங்களும் நானும் பார்க்கிற விதமாய் கர்த்தர் நம்மை பார்க்கிறவர் அல்ல. எல்லாரும் பார்க்கிற விதமாய் நீங்கள் பார்க்காதீர்கள் என்று சொன்ன அருமையான தேவனுடைய பிள்ளைகளை என்று சொல்லுகிறேன், நீங்களும் நானும் பார்க்கிற விதமாய் கர்த்தர் நம்மை பார்க்கிறவர் அல்ல. மற்றவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்று சொல்லி எனக்கு கவலையும் அல்ல. ஆனால் என் தேவனும் அவருடைய தேவ தூதர்களும் எப்படி பார்க்கிறார்கள்? அவர்கள் நாம் பார்க்கிற பிரகாரமாய் அல்ல, அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவருடைய பார்வையே வித்தியாசமாய் இருக்கிறது. கர்த்தர் நம்மை பார்க்கும் போது வேறு விதமாய் பார்க்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஐயோ நான் பயந்து போயிருக்கிறேன், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, ஐயோ என்னுடைய வேலை ஸ்தலத்துல என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, என் பயந்து போயிருக்கிறேன், என் குடும்பத்தின் சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறதை பார்க்கும் போது இது எங்கே போய் முடியுமோ பயந்து போயிருக்கிறேன். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், உங்க குடும்பத்தில் இருக்கிற சில சலசலப்புகள், சில காரியங்களை பார்க்கும் போது இந்த காரியங்கள் எங்கே போய் முடியுமோ நான் பயந்து போயிருக்கிறேன். என் பிள்ளைகளை குறித்து, என் மகனை குறித்து, என் மகளை குறித்து இவன் எப்படி போய் முடிவானோ, இவனுடைய வாழ்க்கை எப்படி போய் முடியுமோ பயந்து போயிருக்கிறேன். அல்லது உங்களுடைய பொருளாதாரத்து நிமித்தம் நீங்கள் ஐயோ இந்த காரியத்தை எப்படி செய்ய போகிறேன், ஒரு பக்கம் சம்பளம் இல்லாத சூழ்நிலை, இன்னொரு பக்கம் சம்பளம் குறைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, இன்னொரு பக்கம் வேலையே இல்லை, எல்லாம் டெர்மினேட் பண்ணப்பட்ட, குவிட் பண்ணப்பட்ட ஒரு சூழ்நிலை, நிறைய நெருக்கங்கள், நிறைய இக்கட்டுகள், நிறைய சூழ்நிலைகள் மாறிவிட்டது. என்ன செய்வேன் பயந்து போயிருக்கின்ற ஒரு சூழ்நிலை. நமக்குள்ளே ஒரு கேள்வி, நமக்குள்ளே ஒரு பதற்றம், நமக்குள்ளே எப்படி முடியுமோ என்கிற ஒரு காரியம். ஐயோ அவன் வந்து விடுவானோ, இத்தனை காலம் இழந்தோம், இவ்வளவு காலம் இழந்துட்டோம், ஆனாலும் இப்பயும் இழக்கணுமா? அந்த பயந்த ஒரு சூழ்நிலையில என்ன செய்கிறான் கிதியோன்? என்ன செய்கிறான்? நாளைக்கு அருகாக அங்கே போரடித்துக் கொண்டிருக்கிறான். Dear brothers and sisters, maybe you are in the same situation. ஒரு பயந்து 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 ஒரு அனுபவத்திலே நீங்கள் கடந்து போய் அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கலாம். Yes, you do it something, but in the fear. ஒரு பயத்தோடு கூட தான் செய்றீங்க. ஏன்னா வந்தானுங்க, முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், இது வந்தது முடிஞ்சது, எல்லாத்தையும் மொத்தமா நீங்க வசனத்தை எல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் எதையும் மீறிய வைக்கிறது இல்லையா? எப்படிங்க? எதையும் வச்சுட்டே போறது இல்லையா? மொத்தமா கிளீன்ஸ் எவ்ரிதிங். அப்படிப்பட்ட உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், பயந்து இருக்கிற நம்மை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே என்று சொல்லி. உங்களுக்கு சந்தோஷமே வராது. கிதியோனுக்கு கூட ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஏந்திரிக்கா நீங்களாம் சும்மா மௌனமா இருக்கீங்க. கிதியோன் எப்படி பயந்தானோ அதே மாதிரி தான் நீங்களும் என்ன செய்யணும்? ஆச்சரியம், நம்ம பராக்கிரமசாலியா அப்படியா இருக்குது இந்த மூஞ்சிகளை பார்த்தா? ஹலோ, அப்படியா இருக்குது இந்த முகத்தெல்லாம் பார்த்தா? நம்மளை பார்த்தா அப்படியா இருக்குது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் கிதியோனை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறார், பராக்கிரமசாலி. நல்ல கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. அவங்க என்னை பத்தி என்ன சொன்னாங்க, இவங்க என்னை பத்தி என்ன சொன்னாங்க, அவர் என்னை பத்தி என்ன சொன்னாரு, அதெல்லாம் தேவையில்லைங்க. அதெல்லாம் என்னங்க? தேவையே கிடையாது, பிரச்சனை கிடையாது. எல்லாரும் பார்க்கிற வண்ணமாய் கர்த்தர் நம்மை பார்க்கிறவர் அல்ல. அவருடைய பார்வையே வித்தியாசம். அவர் வேறு விதமாய் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். சவுலை புறக்கணித்து தாவீதை அவர் தெரிந்து கொள்ளும் போது ஈசாயுடைய வீட்டுக்கு போகிறார். ஈசாயுடைய வீட்டிலே அவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வார்த்தையின்படி உன் வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களாம் வர சொல்லு. எல்லா பிள்ளைங்களும் வந்து நிக்கிறாங்க, ஒவ்வொருத்தரா வரான். இஸ்ரவேல் தேசத்துக்கு இன்னொரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும். சவுலை கர்த்தர் புறக்கணித்தார். காரணம், சவுல் தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனபடினாலே. அவன் விசாரம் பண்ணா, வேசித்தனம் பண்ணா, அதை செஞ்சா இதை செஞ்சா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. பாருங்க, ஒரு ராஜாவை எப்படி அவர் ரிஜெக்ட் பண்றாருன்னா, ஜஸ்ட்
disobedient. அதுதான் ஆண்டவர்கிட்ட காரியத்தை நீங்களா நல்ல கவனிங்க. நீங்க 1000 விஷயம் செஞ்சிருப்பீங்க, ஆனா ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் அவர் சொல்லாத செஞ்சிருந்தீங்கன்னா என்ன நினைப்பாரு? உங்களை தட்டி கொடுக்க மாட்டாரு. உங்களையும் சரி என்னையும் சரி தட்டிலாம் கொடுக்க மாட்டாரு. சவுலை என்ன செஞ்சாரு? புறக்கணித்தார். இன்னொரு ராஜாவை தெரிந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் சொல்லுகிறார். எல்லா பிள்ளைகளையும் கொண்டு வாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொண்டு வந்து நிறுத்தின போது ஆண்டவர் சொன்னார், இல்ல இல்ல இல்ல. மகன் வரான், இரண்டாவது மகன் வரான், மூணாவது மகன் வரான், நாலாவது மகன் வரான், அஞ்சாவது மகன் வரான், ஆறாவது மகன் வரான். ஆண்டவர் என்ன செஞ்ச? ஒருத்தரை தேர்ந்தெடுக்கல. ஏழாவது மகனை கொண்டு வந்து நிறுத்து. ஏழாவது மகனும் இல்லை, பிடிச்சு பாருங்க. நாம் பார்க்கிற விதமாய் கர்த்தர் பார்க்கிறோம். அவர் பார்க்கிற விதமே வேறு. ஒரு வசனம் சொல்லுகிறது, அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16வது அதிகாரத்துல 7வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் உன்னுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நீ முகத்தையும் சரீர வளர்ச்சியும் நீ பார்க்க வேண்டாம். 1 சாமுவேல் 16வது அதிகாரத்துல 7வது வசனமா தொடர்ந்து வாசிங்க. நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், மனுஷன் முகத்தை பார்ப்பான். ஆனோ கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நல்ல கவனிங்க. மனுஷன் பார்க்கிற விதமாய் என்ன செய்கிறது இல்லையா? ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்க்கிறது இல்லையா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை அநேகர் உங்களை புறக்கணித்திருக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிற அந்த அழகை பார்த்து உங்களை புறக்கணிச்சிருக்கலாம். உங்களுடைய எஜுகேஷன் போதல அப்படின்னு சொல்லி உங்களை புறக்கணிச்சிருக்கலாம். உங்களுடைய அந்த பர்சனாலிட்டி இல்லை அப்படின்னு உங்களை புறக்கணிச்சிருக்கலாம். அல்லது உங்களுக்கு அந்த திறமை இல்லை அப்படின்னு சொல்லி புறக்கணிச்சிருக்கலாம். எத்தனையோ காரியங்கள் என்ன செஞ்சிருக்கலாம்? புறக்கணிச்சிருக்கலாம். ஆனாலும் கூட என் ஆண்டவர் மனிதன் பார்க்கிற விதமா என்ன செய்கிறது இல்ல, உங்களையும் என்னையும் பார்க்கிறது இல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, 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 praise the Lord, ஹல்லேலூயா. இன்னொரு விஷயத்தை சொல்லவா நான் உங்களுக்கு? நல்ல கவனிங்க. எல்லாம், அதாவது தேவனுடைய பார்வையே வித்தியாசம். ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, உங்களை நீங்க அறிந்திருக்கிறத காட்டிலும் என் ஆண்டவர் உங்களை குறித்து அதிகமாய் தெரிந்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க யார் என்று சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதை காட்டிலும் நீங்க யார் என்று சொல்லி என் ஆண்டவருக்கு நிறைய தெரியும். நீங்க யார் என்று சொல்லி உங்க கூட இருக்கிற உங்க கணவரை காட்டிலும் நீங்க யார் என்று சொல்லி என் ஆண்டவர் அதிகமா தெரிஞ்சிருக்கிறார். நீங்க யார் என்று சொல்லி உங்களுடைய மனைவியை காட்டிலும் என் ஆண்டவர் அதிகமா என்ன செஞ்சிருக்காரு? நீங்க யார் என்பதை தெரிந்திருக்கிறார். நீங்க யார் என்று சொல்லி உங்களுடைய பிள்ளைகள் தெரிந்திருப்பதை காட்டிலும் என் ஆண்டவர் அதிகமா உங்களை தெரிந்திருக்கிறார். நீங்க யார் என்று உங்க பாஸ்டர் தெரிந்திருக்கிறதை காட்டிலும் நீங்க யார் என்பதை கர்த்தர் அதிகமாய் தெரிந்து வைத்திருக்கிறார். உண்மையை சொல்ல போனா என்ன குறித்தே எனக்கு நிறைய விஷயம் தெரியாது, ஆனா என்னை உண்டாக்கினேன் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, 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 உற்சாகமாய் உற்சாகமாய் ஹல்லேலூயா. ஓ ரிபாலாலாலாலாலாலா ஷபரபா கமமம ரினமசே ஹல்லேலூயா. நம்மை குறித்து நம்மை காட்டிலுமே ஆண்டவர் அதிகமாய் தெரிந்து வைத்திருக்கிறார். இந்த சத்தியத்தை தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சத்தியத்திலே நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். யார் என்னை குறித்து என்ன சொன்னாலும் அதை பத்தி பிரச்சனை இல்லை. யார் என்னை குறித்து எப்படி பேசினாலும் அதை பத்தி பிரச்சனை இல்லை. காரணம், என்னை தாயின் கருவிலே உருவாக்குவதற்கு முன்பாக, நல்ல கவனிங்க, தாயின் கருவிலே உருவான பிறகு அல்ல, உருவாவதற்கு முன்பாகவே
வசனம் அப்படிதான் சொல்லுது, உருவாவதற்கு முன்பாகவே. அப்படின்னா என்னுடைய அந்த உருவங்கள் வருவதற்கு முன்பாக, என்னுடைய எலும்புகள் வருவதற்கு முன்பாக, அந்த எலும்புகள் சதைகள் வருவதற்கு முன்பாக, நரம்புகள் வருவதற்கு முன்பாக, அந்த இரத்த குழாய்கள் வருவதற்கு முன்பாக, என் ஆண்டவர் ஒரு உருவத்தை உருவாக்குவதற்கு முன்பாகவே என் ஆண்டவர் என்னை அறிந்திருக்கிறார். Praise the Lord, hallelujah. What a mighty God we serve. எவ்வளவு அற்புதமான இந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். எவ்வளவு அற்புதமான இந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அதான் அநேக நேரங்களில் நமக்கு தெரியுது இல்ல, நாம நினைக்கிறதை காட்டலாம் அவர் வேற மாதிரி என்ன செய்றாரு. நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியறதை காட்டலாம் அவருக்கு தான் அதிகமா என்ன செய்யும் தெரியும். சில வேளை பாருங்க என்ன நடக்கும் அப்படின்னா, சிலர் இதை நம்புறதே கிடையாது. எப்படிங்க? நம்புறதே கிடையாது. என்னன்னா, நீங்க யாருன்றதை கர்த்தர் பேசினா கூட நம்புறது கிடையாது. நானா என்னையா கர்த்தர் கூப்பிட்டாரு, என்னையா அதை செய்ய சொன்னாரு, என்ன பண்ண செய்யறேன்னு சொன்னாரு. நல்லா கவனிங்க, நீங்க யாருன்றதை நீங்க நம்புறது இல்ல, ஆனா அவருக்கு தெரியுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Praise the Lord. நீங்க யார், உங்களுக்குள்ள என்ன இருக்குது, உங்களால என்ன செய்ய முடியும், நீங்க எதெல்லாம் செய்ய முடியும், எதெல்லாம் செய்ய முடியாது, உங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய முடியும், எதை செய்ய முடியாது என்பதை நீங்கள் அல்ல, நான் அல்ல, என்னை காற்றிலும் என்னை உருவாக்கின அந்த தேவன் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறார். Don't underestimate yourself. உங்களை நீங்கள் குறைத்து மதிப்பிட்டுக் கொள்ளாதீர்கள். சிலர் தாழ்மை என்கிற பெயர்ல என்ன செய்வாங்க, தங்களை தாங்களே கிரிட்டிசைஸ் பண்ணிக்குவாங்க. இட்ஸ் a sin. தாழ்மை என்கிற பெயரிலே தங்களை தாங்களே என்ன செய்வாங்க, அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்குவாங்க, குறைத்து மதிப்பிட்டுக் கொள்வார்கள். அதை என்ன சொல்லுவாங்க, ரொம்ப தாழ்மை. ஜெபிக்கும் போது பாருங்க, ஆண்டவரே நான் ஒரு குப்பை, யாரு கேட்டது இந்த குப்பைய? அவர் சொன்னாரா? என்ன செய்யறாங்க, ரொம்ப தாழ்மையா இருக்கிறாங்க. உன் தாழ்மையை கொண்டு போய் குப்பத்தம்புல போட. தாழ்மை என்பது வேறு, தாழ்வு மனப்பான்மை என்பது வேறு. ஐயா எல்லாம் இருக்குது, நான் இல்லாதவனை போல இருக்கிறேன் பாருங்க, அதுக்கு பேரு தாழ்மை. என்கிட்ட இல்ல, ஐயோ என்கிட்ட ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நினைக்கிறேன் பாருங்க, அதுக்கு தாழ்வு மனப்பான்மை. தாழ்மைக்கும் தாழ்வு மனப்பான்மைக்கும் வித்தியாசம் உண்டு. நாம என்ன நினைக்கிறோம், அநேக நேரங்கள் தேவனுடைய சமூகத்துல போய் நம்ம இப்படி எல்லாம் சொல்லி நம்மள ரொம்ப தாழ்த்திட்டா, தேவன் ஏதோ நம்ம தாழ்மையை என்ன செய்யறாரு, அப்படியே பார்த்து மனதுருகி அவர் அப்படியே கண்ணீரோட நம்மளை அரவணைச்சுக்கிறார் நினைக்கிறோம். இல்லங்க, உங்களை நாமே அல்லது நம்மை நாமே என்ன செய்கிறோம், ஏமாற்றி கொள்ளுகிறோம். அவர் வேறு விதமாய் நம்மை பார்க்கிறார், அவர் வேறு விதமாய் நம்மை அழைக்கிறார். ஆனா நாம என்ன செய்யறோம், தாழ்மை என்ற பேர்ல நம்மை வேறு விதமாய் என்ன செய்கிறோம், நினைத்துக் கொள்ளுகிறோம். தப்பு, தவறு. எத்தனை பேருக்கு இந்த ரகசியம் புரியுது? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? இருக்கீங்களா? என்னங்க எல்லாம் என்ன ஆச்சு? இப்ப நிறைய பேரோட என்னன்னா, இந்த இடமே வித்தியாசமா இருக்குது. அப்படியா? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஏன் நான் மறுபடியும் கேட்கிறோம்னா, இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணிட்டு உங்களுக்கு புரியாம போயிட்டீங்கன்னா பிரச்சனை, ஒரு அர்த்தம் இல்லாம போயிரும்ல. Praise the Lord. You must believe what the God say about you. நீங்க விசுவாசிக்கணும், ஆண்டவர் உங்களை குறித்து என்ன சொல்றாரு, அந்த சொன்ன காரியத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். Praise the Lord. Hallelujah. மறுபடியும் வலியுறுத்த ஆசைப்படுகிறேன்,
உங்களை காட்டிலும், உங்களுக்கு தெரிந்ததை காட்டிலும், உங்களுக்கு தெரிந்ததை காட்டிலும் என் ஆண்டவருக்கு அதிகமாகவே தெரியும் நீங்க யார். அதனால அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இதெல்லாம் தேவையில்லை. நீங்க தேவனுடைய சமூகத்துல என்ன செய்யுங்க, கடந்து போயிட்டே இருங்க. இன்னொரு ரகசியத்தை சொல்லவா, இன்னொரு சத்தியத்தை சொல்லவா, கவனிங்க. அவரு வேற விதமா பார்க்கிறாரு. உங்களை காட்டிலும் அவருக்கு உங்களை குறித்து அதிகமாய் தெரியும். இப்ப நாத்தான் வேல் என்ன செய்யறான்னா, இயேசு கிறிஸ்து இடத்துல வரான். பிலிப்பு அவனை கூட்டிட்டு வர, நாத்தான் வேலை இயேசு கிட்ட கூட்டிட்டு வர. இயேசு கிட்ட வந்ததுமே இயேசு என்ன செய்யறாரு, நாத்தா வேலை பார்த்தோன்னே, நீ அத்தி மரத்தின் கீழே இருக்கும் போதே நான் உன்னை பார்த்துட்டேன். எங்க பார்த்தாரு, எங்க பார்த்தாரு, நீங்க வந்து நம்ம பார்க்கிற நம்முடைய தேவன் அல்ல. நீங்க வந்த பிறகு அவரிடத்துல நின்ன பிறகு ஸ்கேன் பண்ணி பார்க்கிறவர் அல்ல. அது ஒரு அவருடைய குணாதிசயங்கள்ல, அவருடைய வல்லமையில ஒன்று. ஆனால் நீங்க வருவதற்கு முன்பாகவே அவர் பார்த்தார். எப்படிப்பட்ட ஆண்டவர் ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம கேள்விப்படும் போது எக்ஸைட்டிங்கா இல்ல, ரொம்ப ஆச்சரியமா இல்ல இருக்கீங்களா? நீங்க வர்றதுக்கு முன்பாக பார்த்துட்டாரு. அத்தி மரத்துக்கு கீழே இருக்கும் போதே உன்னை பார்த்துட்டேன். நீ வந்து யாருன்னு உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. Dear brothers and sisters, நீங்க யாருன்னு உங்களை அடையாளப்படுத்த வேண்டியது அவசியம் இல்லை. ஆண்டவர்கிட்ட நீங்க யாருன்றது அவர்தான் உங்களுக்கு அடையாளப்படுத்தி காமிக்கணும். பெரிய கூட்டத்தோட இயேசு கிறிஸ்து போய்கிட்டு இருக்கிறாரு. எல்லாருடைய திங்கிங் வேற, எல்லாருடைய யோசனை வேற. பல கூட்டங்கள் நெருங்கிட்டு இருக்குது. சீசர்கள் எல்லாரும் இயேசுவை எப்படி ஜனங்க நெருங்காம பாதுகாக்கணும்ன்றத ரொம்ப செக்யூரிட்டி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்துல இயேசு கடந்து போகும்போது ஒரு கூட்டம் இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது சந்திக்கணும், பார்க்கணும், தொடணும் அப்படின்னு ஒரு கூட்டம். எல்லாரும் வேற மாதிரி சிந்திச்சுட்டு இருக்காங்க. எல்லாரும் வேற விதமா யோசிச்சுட்டு இருக்காங்க. என் ஆண்டவர் மட்டும் என்ன செய்தார், நடந்து போகிற அந்த வழியிலே அவர் வந்து நின்று அண்ணாந்து பார்த்து, சகைவே சீக்கிரமா இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னார். You know everything. சகையும் மரத்துல ஏறதுக்கு முன்பாகவே ஆண்டவர் தூரத்துல இருந்து பார்த்துட்டாரு. அப்படியானால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யார் என்பதை நாம் அறிந்து கொள்வதை காட்டிலும் என் ஆண்டவர் அதிகமாய் தெரிந்து வைத்திருக்கிறார் என்பதுதான் சத்தியம். மத்தவங்க உங்களை பத்தி என்ன சொல்றாங்க, அதை பத்தி பிரச்சனை கிடையாது. உன்னால முடியாதுன்னு சொல்றாங்களா, பிரச்சனை கிடையாது. நீ தோத்து போவேன்னு சொல்றாங்களா, பிரச்சனை கிடையாது. என்னால செய்ய முடியாதுன்னு சொல்றாங்களா, பிரச்சனை கிடையாது. என் ஆண்டவர் என்ன சொல்றார், அதுதான் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் இருக்கீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord. Amen. இன்னொரு காரியத்தை நல்லா கவனிங்க, முக்கியமான ஒரு காரியம். இந்த உலகம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் என்ன செய்யும் அப்படின்னா, ஓகே, குவாலிஃபை பண்ணின பிறகு உங்களுக்கு கிராஜுவேஷன் கொடுக்கும். அதான் அது செய்யும், அப்படிதான் செய்யும். ஆனா ஆண்டவர் என்ன நம்ம செய்வாரு, முதல் கிராஜுவேஷன் உங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் உங்களை குவாலிஃபை பண்றாரு. புரியல என்ன சொல்றேன்? எத்தனை பேருக்கு புரியல? உலகம் என்ன செய்யும், உங்களை குவாலிஃபை பண்ணின பிறகு then they give a graduation. என்ன, நீங்க எம்பிபிஎஸ்க்கு இத்தனை வருஷம் என்ன செய்யணும், படிக்கணும். படிச்சு பிராக்டிக்கல் எல்லாம் போய் ஃபைனலா என்ன செய்யுதுன்னா, அந்த காலேஜ் என்ன செய்யுது, அந்த யூனிவர்சிட்டி என்ன செய்யுது, அக்செப்ட் பண்ணி நீங்க இனிமேல் ஓகே டாக்டர் ஆவதற்கு குவாலிஃபை அப்படின்னு பண்ணின பிறகு they call for the graduation. கிராஜுவேஷன்ல வந்து உங்களை so and so அவருக்கு கிராஜுவேஷன் வாங்கிட்டாரு அப்படின்னு உலகம் சொல்லும். ஆனா ஆண்டவர் என்ன செய்வார்னா, நேரா வந்து உங்களுக்கு கிராஜுவேஷனை கொடுத்துட்டு அப்புறம் தான் என்ன செய்றாருன்னா நம்ம குவாலிஃபை பண்றாரு. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? கிதியோனுக்கு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா,
அவன் எஸ் அந்த இஸ்ரவேல் தேசத்துல அவனும் ஒருவன் தான். மனாசே குடும்பத்துல ரொம்ப சிறியவன், எளியவன். அவனே சொல்றான், நான் ரொம்ப தாழ்மையான இருக்கிறேன். ஆனா என்ன செய்யறான், அவனை பார்த்துட்டு எதை பார்த்து சொன்னாருலாம் கிடையாது. நல்லா கவனிங்க. வந்ததுமே சொல்றாரு, பராக்கிரமசாலி என்ற ஒரு டைட்டில் கொடுத்துட்டாரு. இததான் கிதியோனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். கிதியோனை பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்குது. ஆனா கர்த்தர் இந்த கால வேளையில சொன்ன ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு ஹைலைட் பண்றேன். நல்லா கவனிங்க. என்னதுன்னா, வந்ததுமே பராக்கிரமசாலி என்ற ஒரு டைட்டில் அவனுக்கு கொடுத்துட்டு, அதுக்கு பிறகுதான் அவனை என்ன செய்கிறான், அவன் பராக்கிரமசாலி என்பதை நிரூபிக்க செய்கிறான். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? கிதியோன் அதுக்கு முன்னாடி சண்டை போட்டானா? அதுக்கு முன்னாடி யுத்தம் பண்ணுனானா? அதுக்கு முன்னாடி ஒரு 10 பேரை காப்பாத்தினானா? எதோ செஞ்சானாங்க? என்னங்க எல்லாம் ஒரு மாதிரியாவே இருக்கிறீங்க, என்னாச்சு? இருக்கிறீங்களா? செஞ்சானா ஏதாவது? இல்ல. கவனிங்க, நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். Praise the Lord. Hallelujah. அவர் என்ன செஞ்சாரு? வந்ததுமே கூப்பிட்டு என்ன செஞ்சாரு? பராக்கிரமசாலி என்ற ஒரு டைட்டில் கொடுத்துட்டாரு. டைட்டில் கொடுத்துட்டு இப்பதான் அவனை பராக்கிரமசாலியா மாத்துறாரு. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அநேக நேரங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஊழியத்துக்கு போக சொல்லும் போது ஜனங்க சொல்லுவோம், ஐயோ பாஸ்டர் ஊழியமா, அதெல்லாம் நிறைய எல்லாம் கவனிங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உலகம் வேற வேற சிந்திக்குது. ஆனா என் ஆண்டவர் வேற விதமா தான் செய்யறாரு. நிறைய வசனங்களை சொல்லுவேன் பாருங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு என்ன செஞ்சிட்டாரு? சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டாரு? நீங்க பிள்ளை ஆன பிறகு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தாரா? அதிகாரம் கொடுத்து பிள்ளை ஆக்குனாரா? புரியுதுங்களா? வெளியே எல்லாமே அந்நியர்களா இருந்தோம், புறஜாதிகளா இருந்தோம். என்ன செஞ்சாருன்னா, எல்லாத்துக்குமே என்ன செஞ்சாருன்னா, இந்த எல்லாத்துக்கும் லெட்டர் கொடுத்துட்டாரு, எல்லாத்துக்கும் ஒரு இது கொடுத்துட்டாரு, அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. என்ன அதிகாரம் கொடுத்தாரு? இந்த பிடிச்சிக்க, இன்னில இருந்து என் பிள்ளை, இன்னில இருந்து என் பிள்ளை, நீ விசுவாசிக்கிறல்ல, என் நம்பர் இல்ல, இன்னில இருந்து என் பிள்ளை. எல்லாத்துக்குமே என்ன சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு, எல்லாத்துக்கும் சர்டிபிகேட் கொடுத்தாரு, அதிகாரம் கொடுத்துட்டாரு. யூ ஆர் மை சில்ட்ரன் அப்படி கொடுத்துட்டாரு. இப்ப சில்ட்ரன் ஆகிறதுக்கு தகுதியே கிடையாது. எப்படிதான் வந்தோம் நம்ம எல்லாரும்? இல்ல எப்படி வந்தோம்? அந்த அழுக்கு சட்டையோட. புரியுதுங்களா? நாம அடாப்டட் சைல்ட், புறஜாதி அழுக்கு சட்டையோட, அழுக்கோட, ஒண்ணு இல்லாம, விஷயம் தெரியாம, இந்த 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 அப்பாவை பத்தி நமக்கு தெரியாம, எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்தாங்க. எத்தனை பேரு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க? தெரியாம தானே வந்தோம். இந்த அப்பாவை தெரியாம தானே வந்தோம். இந்த அப்பாவை யாருன்னு தெரியல, இந்த அப்பாவுடைய சுபாவங்கள் என்னன்னு தெரியல, இவர் என்னதான் செய்வாரு, இவருடைய கேரக்டர் என்ன, இவருடைய ரூல்ஸ் என்ன, இவருடைய ரெகுலேஷன் என்ன, ஒண்ணுமே தெரியல. ஆனா என்ன செஞ்சாரு? முதல் அதிகாரம் கொடுத்துட்டாரு, பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுத்து உள்ள வந்த பிறகுதான் இப்ப நம்ம பிள்ளையாய் அவர் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. எஸ். அந்த புத்திரர்கள் வெளியாகும்படிக்கு சர்வ சிருஷ்டியும் என்ன செய்கிறது? அவளோடு கூட காத்து கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் உண்மையாகவே பிள்ளைகளாய் வந்துவிட்ட நம்மை மெய்யாகவே அவருடைய பிள்ளைகளாகவே கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நாம் அவருடைய மகனாக கர்த்தர் செஞ்சார், அதிகாரத்தை கொடுத்து நம்மை அவருடைய வீட்டிலே சேர்த்து கொண்டு இப்பொழுது அவருடைய மகனாக மகளாவதற்கான அந்த தகுதிகளை நமக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் நிருபத்தை, பரிசுத்தவான்களுக்கு நான் எழுதுகிறதாவது. ஹலோ, யாருக்கு? பரிசுத்தவான்களுக்கு நான் எழுதுகிறதாவது அப்படின்னு சொல்லி பின்னால சொல்றாரு. உங்கள்கிட்ட பாவம் இருக்குது, அந்த பாவத்துல இருந்தெல்லாம் நீங்க மனம் திரும்புங்க. உங்கள்கிட்ட குறை இருக்குது, அந்த குறையில இருந்து மனம் திரும்புங்க. இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க, அவரை நம்புங்க, இப்படி நான் அவிசுவாசமா இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு இந்த பரிசுத்தவான்னு முதல் லிஸ்ட போட்டுட்டு பின்னால எல்லா காரியத்தையும் சொல்லி கொடுக்கிறார். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது நான் சொல்றது? ஹலோ, நீதிமான் என்கிற ஒரு டைட்டிலை முதலாவது கொடுத்துட்டார்.
அவருடைய அவர் கிருபையினாலே என்ன செய்திருக்கிறோமா, நாம் நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். அப்படியானால் நாம் நீதிமானாக்கிற பிறகு, நம்மை நீதிமானாய் கர்த்தர் மாற்றின பிறகு, அதுக்கு பிறகு இந்த நீதிமானுக்குரிய சகல குவாலிஃபிகேஷனையும் நமக்குள்ளே அவர் என்ன செய்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். That is our God. Hello, are you here? இருக்கீங்களாங்க? Praise the Lord. Hallelujah. பாஸ்டர் எனக்கு ஒண்ணும் தெரியல, பாஸ்டர் எனக்கு இது தெரியாது. சில வேளை இன்னும் மோசமா இருக்கு என்னன்னா, ஒரு ஜெபம் செய்யணும், ஐயோ நானா ஜெபிக்கிறது. நானா இந்த ஊழியத்தை செய்யுது, எனக்கு ஊழியத்துக்குலாம் அதுக்கெல்லாம் ஒரு காலம் ஒண்ணு இருக்குதுங்க. எப்படி? எந்த காலம்? ரெஸ்ட் இன் பீஸ் போன பிறகு. எத்தனை பேருக்கு புரியுது நான் என்ன சொல்றேன்னு? நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கிற காரியத்தை நல்லா கவனிங்க. ஆண்டவர் அதை தாங்க செய்யறாரு. உலகம் சிந்திக்கிற பிரகாரமாவே சிந்திக்காதீங்க. Totally is different. We are the children of God. அவங்க உங்களை எல்லா விதத்திலும் தகுதிப்படுத்தி அதுக்கு பிறகு கிராஜுவேஷன். ஆனா ஆண்டவர் என்ன செய்றார், முதலாவது உங்களுக்கு டைட்டிலை கொடுத்துறாரு. பிள்ளைகள் என்கிற ஒரு டைட்டில், குமாரன் என்கிற ஒரு டைட்டில், குமாரத்திகள் என்கிற ஒரு டைட்டில், என் ஜனம் என்கிற ஒரு டைட்டிலை கொடுத்துறாரு. ஆனா அந்த என் ஜனம் என்பதற்கு நம்ம இன்னும் தகுதி ஆகல, இனிமேல் தகுதி ஆயிட்டு இருக்கிறோம். பரிசுத்தவான்கள் என்கிற ஒரு டைட்டில், இன்னும் நாம என்ன செய்யல, பூரண பரிசுத்தத்துக்கு போகல. ஆனா நம்ம அந்த பரிசுத்தவான்கிற டைட்டிலை முதல் கொடுத்துறாரு. நீதிமான் என்கிற ஒரு டைட்டிலை கர்த்தர் கொடுத்துறாரு. உத்தமன் என்கிற ஒரு டைட்டில் நமக்கு கொடுத்துட்டாரு. உத்தமன் என்கிற டைட்டிலை கொடுத்துட்டு என்ன செய்யறாரு, நம்ம உருவாக்குகிறார். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? Praise the Lord. Hallelujah. தகுதிப்படுத்தி விட்டு என் ஆண்டவர் டைட்டில் கொடுக்கிறவர் அல்ல, என் ஆண்டவர் டைட்டிலை கொடுத்துட்டு நம்மை தகுதிப்படுத்துகிறார். எவ்வளவு அற்புதமான ஆண்டவர். கிதியோன்ட்ட வந்து சொல்றார், பராக்கிரமசாலியே. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், பராக்கிரமசாலியே, சகோதரனே சகோதரியே. Praise the Lord. இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். Dear brothers and sisters, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். யார் இருக்கிறா? எல்லாம் சொல்லுங்களா பார்க்கலாம். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் பராக்கிரமசாலி. மீதியானவர்கள் வரலாம், யாரு வரலாம், எந்த எதிர்ப்பு வரலாம், எந்த பிரச்சனை வரலாம், எந்த காரியம் வரலாம், பிரச்சனை கிடையாது. நான் பராக்கிரமசாலி. கர்த்தர் என் கூட இருக்கிறார். இந்த மீதியானுடைய கைகளுக்கு நான் விடுதலை ஆக்கி, கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த அறுவடையை, கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை நான் இழந்து போகாமல் காத்துக்கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நல்ல தட்டுங்களா, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என்ன பிரச்சனை? ரொம்ப குளிரா இருக்குது, அதனாலதான். Praise the Lord. எல்லாத்தையும் விட்டுருங்க. ஐயோ அந்த இடம் அவ்வளவு பெரிய இடம், நான்லாம் எங்க போனாலும் அப்படி வந்துருங்க, மாறி வந்துருங்க, அவ்வளவுதான். Praise the Lord. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாம் இருந்துச்சுங்க. இது ஒரு அனுபவம் தான் நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையை பார்த்துட்டு நீங்க விட்டுட்டு ஓடி போனீங்கன்னு நினைச்சீங்கன்னா, நீங்க தேவனுடைய ராஜ்யத்துல அல்லது நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதுல ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்தார். ஜனங்களுக்கு அடிக்கடி நான் சொல்ற ஒரு விஷயம், என்ன பாஸ்டர் திடீர்னு ஒரு பிரேயர் மீட்டிங் வச்சிருக்காரு, என்ன பாஸ்டர் திடீர்னு இதை செய்ய சொல்றாரு, என்ன பாஸ்டர் திடீர்னு இந்த காரியம். அல்லது திடீர்னு நடக்கிற விஷயத்தை நீங்க ஆயத்தப்படுத்தி கொள்ள தெரியலன்னா, நீங்க என்ன செய்வீங்கன்னா, உங்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போவீங்க. நான் சத்தியத்தை தான் உங்களுக்கு பேசுகிறேன். ஆண்டவர் சொன்னார், பரலோகத்துக்கு பிரவேசிப்ப வாசல் எப்படி இருக்கும்? வழி இடுக்கமா என்ன செய்ய இருக்கும்? நரகத்துக்கு போற வாசல் எப்படி இருக்கும்? விசாலமா இருக்கும். அதெல்லாம் நல்லா பேசுங்க, இப்போ வாய் திறந்து பேசுங்க. விசாலமா இருக்கும், இடுகிறது மிகவும் நெருக்கமா இருக்கும். நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்து தேசத்துல புறப்பட்டு வருகிற அந்த வேளையில நல்லா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, என்ன நடக்கும் தெரியுங்களா?
ஏன் அவங்க ரொம்ப மனமடிந்து போனாங்க? ரொம்பவும் கோபத்துக்குள்ள போன ஒரு காரியம், அவங்கள மிகவும் வேதனைப்படுத்தின ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? கூட்டிட்டு வந்துகிட்டே இருப்பாரு, சொல்லுவாரு எல்லாம் டெண்ட போடுங்க அப்படின்வாரு. என்ன நடக்கும்? இந்த மேகஸ்தம்பம் போய் எங்க நிக்குதோ நிக்கிற இடத்துல என்ன செய்யணும்? எல்லாம் டெண்டு போடணும். கூடாரத்தை என்ன செய்யணும்? போட்டு குடியிருக்கணும். நான் சொன்னேன் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி 20 லட்சம் ஜனங்கள், 20 லட்சம் ஜனங்கள். நீங்களா 20 லட்சம் கூட இல்லைங்க. அப்ப இவ்வளவு பெரிய ஏரியாவுக்கு 20 லட்சம்னா நீ 20 லட்சம்னா எப்படி யோசனை பண்ணி பாருங்க. நீங்க கற்பனை பண்ணக்கூடாது ஏதோ ஒரு ரோட்ல நடந்து வந்தாங்க. நோ அப்படிலாம் இல்ல. அந்த 20 லட்சம் பேர் அந்த மேகஸ்தம்பத்தை நின்ன பிறகு என்ன செய்றாங்க? பாளையம் போடுறாங்க. அந்த கூடாரத்தை அடிச்சு அங்க குடியிருந்து அப்பதான் எல்லாத்தையும் செட் பண்ணிடுவாங்க. அந்த அந்த பீரோ எடுத்து வச்சு அந்த எல்லாத்தையும் எடுத்து வச்சு ரெடியாகி இப்பதான்டா 2 நாளாச்சு கொஞ்சம் நிம்மதியா தூங்கலான்னு பார்த்தா 3வது நாள் மேகஸ்தம்பம் எழும்பிடும். எப்படிங்க? எத்தனாவது நாளுங்க? நீங்க வேதத்தை வாசி பாருங்க. சில வேளை சில மாதங்கள், சில பல மாதங்கள், சில இடங்கள் சில வாரங்கள், சில இடங்கள் சில நாட்களிலே மேகஸ்தம்பம் எழும்பினது. உடனே மறுபடியும் கழட்டணும், எல்லாத்தையும் கழட்டிட்டு. என்னடா வாழ்க்கை இது? எப்படிங்க? என்ன வாழ்க்கை? எகிப்து தேசத்துல இருந்தா we got a permanent place to stay. எப்படிங்க? எகிப்து தேசத்துல நிரந்தரமாய் நாங்கள் குடியிருப்பதற்கு எங்களுக்கு இடம் இருந்துச்சு. அவன் எங்களை கொடுமைப்படுத்தினா அது வேற கணக்கு. ஆனா குடியிருக்கிறதுக்கு இடம் கொடுத்து வச்சிருந்தான், குவார்டர்ஸ் கொடுத்து வச்சிருந்தான். அந்த காலத்துல எஸ்டேட்ல குவார்டர்ஸ் கட்டி இந்த மாதிரி எல்லாம் கட்டி வச்சிருந்தான். எங்களுக்கு நிம்மதியா இருந்துச்சு, கரண்ட் இருந்துச்சு, தண்ணி இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. இவர் என்னடா அந்த வனாந்தரத்துல வந்து எங்கேயும் ஒரு இடத்துல உட்கார, சரி பிரச்சனை இல்ல மோசே பிரச்சனை இல்ல, எதுக்கு இந்த 3 நாளைக்கு நம்ம எதிர்க்கணும்? நான் இல்லையா? கர்த்தர் சொல்றாரு எல்லாம் புறப்படுங்க. இதுதான் ஜனங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. திடீர்னு எதையும் செஞ்சிடக்கூடாது, திடீர்னு ஒரு மாற்றம் வந்துடக்கூடாது, திடீர்னு ஒரு எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கிறது தான் தேவனுடைய பிள்ளைகள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 1000 பேர் இருக்கிற இடத்துல கர்த்தரை ஆராதிக்க தெரியும், 500 பேர் இருக்கிற இடத்துல கர்த்தரை ஆராதிக்க தெரியும். வேற வழியே இல்லாம 20 பேர் இருக்கிற இடத்துல நெருக்கமாய் உட்கார்ந்து அதே கர்த்தரை அதே போல எப்பொழுதும் போல கர்த்தரை ஆராதிக்க நாம பழகி கொண்டோம். ஹல்லேலூயா! விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்ல 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 ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் என்ன செய்கிறார்னா, நீங்க பாருங்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். டைட்டிலை கொடுத்துட்டு சொல்றாரு, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கவனிங்க. இந்த வார்த்தையை அப்படியே திருப்பி போட்டு பாருங்களேன். நான் செய்தியை முடிக்கிறேன். எப்படிங்க? இந்த வார்த்தையை திருப்பி போட்டு பாருங்க. பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படின்ற வார்த்தையை நீங்க திருப்பி போட்டீங்கன்னா என்ன நடக்குது தெரியுங்களா? கர்த்தர் உன் கூட இருக்கிறதுனாலே நீ பராக்கிரமசாலியாய் மாறிவிட்டாய். நல்லா பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விசுவாசிக்கலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட இருந்தாவே நாம பராக்கிரமசாலியா என்ன செஞ்சிட்டோம்? மாறிட்டோம். அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட். ஆமென் ஆமென். நல்லா கவனிங்க. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடு கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட என்ன செய்வேன்? இருப்பேன். கலங்காதே, திகையாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவனாகிய கர்த்தர். பலங்கொண்டு திடமனதாக இரு, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவனாகிய கர்த்தர், நான் உன் கூட என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். ஆகினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்று கிதியோனை பார்த்து சொல்லுகிறான், பராக்கிரமசாலியே என்று சொல்லுகிறான். அப்படியானால் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பராக்கிரமசாலிகளா என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். பின்னால வர விஷயம் வேற. இதை நாம விசுவாசிக்கணும், இதை நாம் என்ன செய்யணும்? நம்பணும். இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையை கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க பராக்கிரமசாலி. காரணம், அந்த வசனத்தை திருப்பி போடுங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறபடினாலே நீங்களும் நானும் பராக்கிரமமான காரியத்தை செய்யும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்துல இருந்து விட்டு போவதற்காய் அல்ல. நாம் தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகள்,
அவரை பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகள், அவரோடு கூட கடந்து போகிற பிள்ளைகள் ஆகியனாலே கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஹலோ, உங்களுடைய வயசு இல்லைங்க, உங்களுடைய படிப்பு இல்ல, உங்களுடைய அழகு இல்ல கர்த்தர் பார்க்கிறது, உங்களுடைய எந்த ஒரு காரியம் இல்ல. உங்களை கொண்டு என் தேவன் எந்த காரியத்தை செய்ய நினைக்கிறாரோ அதை கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். இந்த காலவேளையில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் யாவரும் எழுந்திருக்கலாம். தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கலாம்.